செய்திகள். அரசு இல்லை, இது அராஜகம். திமுகவை வறுத்தெடுத்த எதிர்க்கட்சிகள். ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. என்ன பாஸ், இன்னைக்கு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பூம் நடந்திருக்கு. எடப்பாடியார், அண்ணாமலை, ராமதாஸ், டிடிவி தினகரன் மற்றும் தவக தலைவர் விஜய்னு எல்லாரும் ஒரே குரல்ல திமுகவை அட்டாக் இருக்காங்க. தமிழகம் இப்போ ஒரு அமைதி பூங்கா இல்ல, குழப்பமான போர்க்களம்னு அவங்க ஒரு பெரிய லிஸ்டே போட்டிருக்காங்க. இதோ அந்த 7 ஜொலிக்கும் தகவல்கள். 1. திமுக ஆட்சியில அரசு இயந்திரம் முழுசா முடங்கி போயிருக்கு. நிர்வாகத்துல ஒரே குழப்பம்தான் மிஞ்சி இருக்குன்னு எடப்பாடியார் கடுமையா சாடியிருக்காரு. 2. டிஎன்பிஎஸ்சி சர்ச்சை. நேத்து குரூப் 2 தேர்வுல நடந்த குளறுபடிகளும் கடைசி நேர ஒத்திவைப்புகளும் லட்சக்கணக்கான இளைஞர்களோட கனவை சிதைச்சிருக்குன்னு தவக, விஜய் உட்பட எல்லா தலைவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. 3. திமுக அரசுக்கு தேர்வுகளை தப்பில்லாமல் நடத்த தெரியல, இது ஒரு மிகப்பெரிய நிர்வாக தோல்வின்னு பாமக தலைவர் ராமதாஸ் குற்றம் சாட்டியிருக்காரு. 4. சட்டம் ஒழுங்கு. தினமும் நடக்கும் கொலைகள், கொள்ளைகள் மற்றும் போதைப்பொருள் புழக்கம் தமிழகத்தை ஒரு பாதுகாப்பற்ற மாநிலமா மாத்திடுச்சுன்னு அண்ணாமலை அவர்கள் வருத்தெடுத்திருக்காரு. 5. ஆட்சி முடிகிற நேரத்துல அரசு அதிகாரிகள் திமுகவுக்கு ஏஜென்டா வேலை செய்றாங்க, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு எடப்பாடியார் புகார் கொடுத்திருக்காரு. 6. மக்களுக்கு கொடுத்த 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள்ல வெறும் 10% கூட நிறைவேற்றாமல் மக்களை ஏமாத்திட்டாங்கன்னு எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து குரல் கொடுத்திருக்காங்க. 7. தவக, விஜயின் வருகைக்கு பிறகு திமுக அரசு ஒருவித பதட்டத்துல இருக்கு. அந்த பதட்டம் தான் இப்படிப்பட்ட தவறுகளுக்கு காரணம்னு டிடிவி தினகரன் விமர்சனம் செஞ்சிருக்காரு. கண்ணா, நிர்வாகம்னா அதுக்கு ஒரு முறை இருக்கு, ஆனா திமுகவுல அதுக்கு வெறும் முரண் தான் இருக்குன்னு எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க. ஒரு பக்கம் தேர்தல் அறிக்கை கமிட்டி, இன்னொரு பக்கம் திமுகவோட இந்த குழப்ப அரசியல். இந்த அராஜக முத்திரையை திமுக எப்படி துடைக்க போகுது? 2026ல இந்த குற்றச்சாட்டு அரசியலுக்கு மக்கள் ஒரு பெரிய விசில் அடிக்க போறாங்க பாரு. இட்ஸ் a combined offensive from the opposition to build a strong anti-incumbency wave boss. எதிர்க்கட்சிகளோட இந்த விமர்சனத்துக்கு முதல்வர் ஸ்டாலின் என்ன விளக்கம் கொடுக்க போறாரு? 2026ல யாரு சக்சஸ் பார்க்க போறாங்க? எல்லா எக்ஸ்க்ளூசிவ் பொலிட்டிக்கல் அப்டேட்ஸுக்கும் ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். This is Local Leka signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.